கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளில் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49 அதிகாரம் 15 வசனம். ஏசாயா 49:15. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. Can a woman forget her nursing child and have no compassion on the son of her womb? Even these may forget, but I will not forget you. பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இவர்கள் மறந்திடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். ஆமென். இன்றைய தியான வசனத்தில் ஒரு தாயின் அன்பு எப்படிப்பட்டது என்பதை அழகாக எடுத்து காட்டுகிறது. மனிதர்களில் காணக்கூடிய மிக ஆழமான அன்பு தாயின் அன்பு. பிள்ளை இன்னும் பால் குடிக்கும் பருவத்தில் இருக்கையில் தாயின் அன்பு இயல்பாக தோன்றும். மனித அன்பிற்கு வரம்புகள் உண்டு. பாவம், சூழ்நிலைகள், சுயநலம் போன்ற காரணங்களால் சில தாய்மார்கள் கூட தங்கள் பிள்ளைகளை கைவிடலாம். ஆனால் தேவன் சொல்கிறார், அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை என்று. இது தேவனுடைய அன்பின் நிலைத்தன்மையை காட்டுகிறது. தேவனுடைய அன்பு மனித அன்பை காட்டிலும் மேம்பட்டது. அவரது அன்பு நித்தியமும் மாறாததுமாய் இருக்கிறது. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார் என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 27:10 வாசிக்கிறோம். எப்பிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று கர்த்தர் கூறுவதை ஓசியா 11:8 வாசிக்கிறோம். பாவத்தில் இருந்தாலும் தேவனுடைய இரக்கம் அவருடைய ஜனங்களை விட்டு விடாது. இதை விசுவாசிக்கிறீங்களா? இங்க ஒரு தாயின் மறக்காத அன்பு குறித்து ஒரு சிறு கதை கூறுகிறேன், கேளுங்க. ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு ஏழை விதவை தாய் தனது சிறு குழந்தையை தனியாக வளர்த்து கொண்டு இருந்தார். ஒரு நாள் அந்த வீட்டில் பெரிய தீ விபத்து ஏற்பட்டது. அப்பொழுது அந்த தாய் வெளியில் சென்றிருந்தார். தீயை அணைக்க அக்கம் பக்கம் இருந்தவர்கள் தீவிர முயற்சியில் ஈடுபட்டனர். அங்கு வந்த தாய், ஐயோ, என் குழந்தை வீட்டிற்குள் இருக்கிறானே என்று எரியும் நெருப்பை லட்சியம் பண்ணாமல் அந்த வீட்டிற்குள் ஓடி தன் குழந்தையை தூக்கி கொண்டு அரவணைத்தபடி வெளியே ஓடி வருவதற்குள் அவள் மேல் அதிக தீக்காயங்கள் ஏற்பட்டது. எதையும் பொருட்படுத்தாமல் தன் குழந்தையை பத்திரமாக வெளியே கொண்டு வருவதிலேயே அவளுடைய முழு கவனமும் இருந்தது. வெளியே வந்தவுடன் அவளிடம் இருந்த குழந்தையை வாங்கியவர்கள் குழந்தைக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். ஆனால் அந்த தாயின் கரங்களிலும் முகத்திலும் கூட தீக்காயம் மிகவும் கொடியதாக இருந்தது. அவளுடைய குழந்தையின் மீது அவளுக்கு இருந்த அன்பை அந்த ஊர் மக்கள் அனைவரும் பாராட்டினர். பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த குழந்தை வளர்ந்து தனது தாயின் கைகளை பார்த்தான். தீயினால் பட்ட வடுக்கள் இருந்த அந்த கைகளை பிடித்து அழுதபடி, நான் இன்று உயிரோடு இருப்பதே அது என் தாயின் அன்பினால்தான் என்றான். ஒரு தாயின் அன்பு இவ்வளவு தியாகமிக்கதாக இருக்கிறது. ஆனால் இன்றைய தியான வசனம் மூலம் தேவன் கூறுகிறார், இவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று. அதாவது தாய் மறந்தாலும் தாய் கைவிட்டாலும் கூட தேவனுடைய அன்பு ஒருபோதும் குறையாது. சிலுவையில் இயேசு தமது கைகளை குத்தி கொடுத்து
நம்மை ரட்சித்தது அந்த தாயின் தீக்காயம் போன்றதே, ஆனால் அதை விட வல்லமை உள்ளது. இதை விசுவாசிக்கிறீங்களா? இப்போ வேதத்தில் ஒரு தாயின் அன்பை சித்தரிக்கும் நிகழ்ச்சியை பார்ப்போம். இஸ்ரவேலர் எகிப்தில் அடிமைகளாக இருந்த காலத்தில் பார்வோன் எபிரேயர்களுக்கு பிறக்கும் எல்லா ஆண் குழந்தைகளையும் கொலை செய்ய உத்தரவிட்டான். பிறக்கும் எல்லா ஆண் குழந்தைகளையும் பிரசவிக்கும் போதே கொன்றுவிட வேண்டும் என்று மருத்துவச்சிகளுக்கு கட்டளையிட்டான். இந்த நிலையில் ஆம்ராமின் மனைவியான யோசேபத் தனக்கு பிறந்த ஆண் பிள்ளையை யாருக்கும் தெரியாமல் மறைத்து வளர்த்தாள். 3 மாத குழந்தையை இனி மறைக்க முடியாது என்று உணர்ந்தபோது அவள் ஒரு சிறிய மூங்கில் பெட்டியை செய்து அதில் குழந்தையை வைத்து மூடி நைல் நதியில் மிதக்க விட்டாள். அந்த தாயின் இதயம் எவ்வளவு வலித்திருக்கும்! ஆனாலும் அந்த குழந்தை சாகாமல் பிழைத்திருக்கும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு கர்த்தர் என் பிள்ளையை காப்பார் என்ற விசுவாசத்துடன் இதை செய்தார். தேவன் உண்மையிலேயே காத்தார். பார்வோனின் மகள் ஆற்றில் நீராட வந்தபோது அந்த மூங்கில் பெட்டியை பார்த்து அது எபிரேய குழந்தை என்று அறிந்தும் அதை தானே வளர்க்க முடிவு செய்து மோசே என்று பெயரிட்டு குழந்தையை வளர்த்தாள். குழந்தைக்கு பால் கொடுக்க எபிரேய ஸ்திரீகளில் அந்த குழந்தையின் உண்மை தாயையே கர்த்தர் காட்டினார். பிள்ளையும் தன் தாயிடமே பால் குடித்து வளர்ந்தது. மோசேயை தேவன் எகிப்திலிருந்து ஜனங்களை ரட்சிக்க பயன்படுத்தினார் என்பதை யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து வாசித்து அறிகிறோம். யோசேபத் தனது பிள்ளைக்காக தன் உயிரை பெரிதாக நினைக்காமல் பிள்ளையை 3 மாதம் ஒளித்து வைத்து வளர்த்தாள். இது தாயின் அன்பின் ஆழத்தை காட்டுகிறது. ஒளித்து வைக்க முடியாத நிலையில் என்ன செய்யலாம் என்று அந்த அன்பின் அறிவே மூங்கில் பெட்டியில் குழந்தையை வைத்து நைல் நதியில் விடச் செய்தது. குழந்தையின் நிலைமையை அறிய தன் மகளையே கண்காணிக்கச் செய்தது. இப்படிப்பட்ட தாய் அன்பிற்கு ஈடு இணை ஏதும் இல்லை. ஆனால் தேவன் சொல்கிறார், இப்படிப்பட்ட தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன் என்று. இது தாய் அன்பை விட எவ்வளவு மேலானது என்பதை சற்றே சிந்தித்து பாருங்கள். யோசேபத் தன் பிள்ளையை கைவிடவில்லை. ஆனால் ஈவன் இஃப் எ மதர் ஃபெயில்ஸ், தேவன் ஒருபோதும் நம்மை மறக்க மாட்டார். மோசேயை தேவன் காத்தது போலவே நம்மையும் காப்பார். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், தாயின் அன்பு உயர்ந்ததுதான். ஆனால் அந்த அன்பை விட மேன்மையானது நமது தேவனின் அன்பு. மனித அன்பு குறையலாம், தேவனுடைய அன்பு ஒருபோதும் மாறாதது. நம் பாவங்களையும் குறைகளையும் மீறி அவர் நம்மீது இரக்கமும் கருணையும் நிறைந்தவராக இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். இதை விசுவாசிக்கிறீங்களா? இதே விசுவாசத்தோடு அவர் பாதம் பணிவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அன்பான பரலோக பிதாவே, தாயின் அன்பையும் மிஞ்சும் உமது இரக்கமிக்க அன்புக்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. மனிதர்கள் கைவிட்டாலும் உறவுகள் மறந்தாலும் நீர் ஒருபோதும் மறக்க மாட்டீர் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீரே. கோடி 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 ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உமது இரக்கமான அன்பிலும் கருணையிலும் நாங்கள் பரிபூரண நம்பிக்கை வைக்கிறோம். எப்பொழுதும் எங்களை கைவிடாமல் காக்கும் அன்புக்காக கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.